வரதராஜ பெருமாளை பொறுத்தவரை விரும்பியோ விரும்பாமலோ அவர் முதலமைச்சராக இருந்துட்டார். அவர் குறிப்பிட்ட காலம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஆனால் சி.வி.கே. சிவஞானம் கற்பனையில முதலமைச்சரா அந்த கடிதத்துல முதலமைச்சர் என்ற பதவியை எடுத்து வச்சு அந்த பேப்பரை வெட்டி வச்சுக்கொண்டு வீட்டை போறவர்களுக்கு எல்லாம் தூக்கி காட்டி கொண்டிருக்கிறார். என்னத்தான் முதலமைச்சர் இதுக்கு சிபாரிசு செய்தார்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார். பேப்பர்ல வந்து பேப்பர் கட்டிங்க. அது பாவம். அது வயது போன நேரத்துல இயலாமை என்ற வெளிப்பாடு இந்த சிலதை உறுதிப்படுத்துவது. நானும் சண்டியன் தான் அந்த அடிப்படையில தான் இப்போது பழைய இணைந்த வடகிழக்கின்ற முதலமைச்சரை பக்கத்தில் இருத்தி நானும் அவருக்கு சமாந்தரமானவர் என்ற சமப்படுத்த முனைகிறார் என்று நான் நினைக்கிறேன். இரண்டாவது, வரதராஜ பெருமாள் விரும்பியோ விரும்பாமலோ முதலமைச்சராக இருந்தால், ஆனால் அவர் மக்களால் நிராகரிக்கப்பட்டு விட்டார். அவருக்கு ஒரு முத்திரை குத்தப்பட்டு விட்டது. இனி அவர் தமிழ் அரசியலில் வந்து நின்று எதையும் சாதிக்க முடியாது. முதலாவது. இரண்டாவது, அவருடன் கூட்டி சேர்ற யாரும் உருப்பட முடியாது. ஆகவே உருப்பட முடியாதவர்களை கூட்டி சேர்ந்தவர்கள் இனிமேல் உருப்பட முடியாது. அது ஒரு சொட்டு ஒரு லிட்டர் பால் ஒரு சொட்டு விஷம் விழுந்தாலும் அது விஷமாகி விடுகிறது. ஆகவே இங்க அவர் நல்லவர் கெட்டவர் என்ற விவாதத்துக்கு அப்பால அவர் அப்படி பிராண்ட் பண்ணப்பட்டு விட்டார். அவரால் இனி எதையுமே செய்ய முடியாது. இனி நடக்க முடியாத ஒன்றோடு இணைவது என்பது அது மேன்மேலும் அழிவை நோக்கி போகிறது என்பதுதான் அர்த்தம். ஆகவே தமிழ் மக்களுடைய விருப்பு, பொது விருப்பு என்று ஒன்று இருக்கிறது. அது நியாய தர்மங்கள் இதுகளுக்கு அப்பால பொது விருப்பு என்பது ஒரு மக்கள் கூட்டத்தோட பொது விருப்பு இருக்கு. அதான் பிலோசபி என்று சொல்வார்கள். பொது விருப்பு ஆகிவிடும். பொது விருப்பானதான் பிலோசபியப்பா. அப்ப அதை நாங்கள் மாற்ற முடியாது. அது ஒரு படிமுறையில அறிவியல் ரீதியாகத்தான் மாற்ற முடியுமே தவிர எடுத்த நிலைப்பிலை மாற்ற விட்டால் மாற்ற நினைப்பவர்களும் அந்த எதிரியின் கூடைக்குள் அல்லது துரோகிகளின் கூடைக்குள் போடப்பட்டு விடுவார்கள். அப்ப ஒரு மக்கள் கூட்டத்தினுடைய செல்வோக்கு என்னவோ அந்த போக்கில் ஓடித்தான் அவர்களை திசை திருப்பலாமே தவிர இவர்களை எதிர் திசையில் இப்போது பயணிக்க தொடங்கி விட்டார்கள். ஆகவே இங்கே ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை நோக்கி இவர்களால் போக முடியாது. இவர்கள் ஒரு தமிழ் மக்களுடைய அரசியலில் ஒரு பங்கையும் பாத்திரத்தையும் வகிக்க முடியாது எதிர்காலத்தில். இது ஒரு அழிவை நோக்கியே போகிறது.